அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் செய்கிறாங்களாம். இதான் மாப்பிள்ளை தான் பொண்ணு நிச்சயம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இதய நோயாளி அப்படின்னு தெரிய வருகிறது. இப்போ அந்த பெண்ணை வேணான்னு சொல்லிடலாமா? அல்ல அதை கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதலாவது என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு பெண்ணை உங்களுக்கு நிச்சயம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நிச்சயம் பண்ணுறதுலையே ஒரு பெரிய நம்ம வந்து பெரிய மிஸ்டேக் நடத்துகிறோம். என்ன பண்ணுறாங்க, நிச்சயம்னு ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு 2 வருஷம் கழித்து கல்யாணம்னு வைக்கிறாங்க. இஸ்லாமிய முறைப்படி போகிறதா இருந்தால் இந்த நிச்சயங்கிறதுங்கிறத ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. என்ன என்னை பேசி ஒரு வாரம் 10 வசதியான ஒரு நாளை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடணுமே தவிர, நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வருகிறது. அதனால் என்ன செய்யக்கூடாது, முதல்ல இந்த நிச்சயங்கிற வகையில் நீண்ட மாதங்கள் நீண்ட வருடங்கள் எல்லாம் போடக்கூடாது. எவ்வளோ மாற்றங்கள் மனுஷன்ட்ட வந்துடும் ஆனுங்களா. அதனால் எப்போ நம்ம பேசுகிறோமோ இன்றைக்கி உள்ள நிலையிலிருந்து தான் ஒருவன் சரிங்கிறான். நாளைக்கு உள்ள நிலையிலிருந்து அவன் சரின்னு சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. அப்போ என்றைக்கு பேசுகிறீங்க, சகாபாக்கள் காலத்துலலாம் போவாங்க, அங்கே அந்த வீட்டில் பேசுவாங்க, அப்படியே பொண்ணு தர்றீங்களா, சரி இப்போ கல்யாணம் வச்சுக்கிறோமோ அங்கே பேசிட்டு வந்துடுவாங்க. போகிற இடத்துல பொண்ணு பேசுகிற இடத்துல கல்யாணத்தையும் முடிச்சுட்டு வந்துவாங்க வந்துடுவாங்க. ஏதோ நமக்கு சொந்தக்காரங்க வரணும் போகணுன்னா ஒரு மாதம் 10 நாள் அது மாதிரி டைம் கொடுக்கலாமே தவிர, அடுத்த 2020 வச்சுக்கிடுவோம் அப்படிலாம் நிச்சயம் பண்ணுறாங்க. 2010 உட்காந்து கொண்டு 2020க்கே நிச்சயம் பண்ணுற ஆளுக்கெல்லாம் இருக்குது. அங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரியான பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள், அதை மறைச்சிட்டாங்க இதை மறைச்சிட்டாங்க என்பதெல்லாம் வரும். இது ஒரு தனி விஷயம். அதே நேரத்தில் வந்து இந்த நோயாளியாக ஹார்ட் நோயாளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பேசி முடிவெடுத்துட்டீங்க, முடிவெடுத்த பிறகு இதய நோயாளியாக இருக்கிறாங்கன்னு இந்த நோயை ஒரு காரணம் காட்டினீங்கன்னு சொன்னால், அது வந்து இப்போ நம்மளாம் நோய்க்கு அப்பாற்பட்டாளா? கல்யாணம் பண்ணின பிறகு நோய் வந்தால் என்ன செய்கிறது? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இது இல்லற வாழ்க்கைக்கு பாதிக்குமான்னு பாருங்கள். குடும்பம் நடத்துவதற்கு இதய நோயாளியாக இருப்பது வந்து இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு இதய நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் கல்யாணம் இல்லறத்துக்கு தானே பண்ணுறோம். அப்போ அழகாக புரிய வச்சு இந்த மாதிரி அந்த பெண்ணு லாய்க்கு இல்லைங்கிறாங்க, அது யாரையும் கல்யாணம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறது, அதனால் அதை நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து யாரையும் பாதிக்காது. அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு அது ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னால், நோய் இல்லாத மனுஷன் யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நோய் இருக்கும். அப்போ இதே மாதிரியான ஒரு காரணம் ஆம்பளைக்கு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டாரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைன்னு வருது, அப்போ என்ன பண்ணுவோம், அவங்க மறுத்துருவாங்களா? அப்போ அதனால் என்ன செய்யணும், ஒரு வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துட்டோமா, பேசிட்டோமா, வாக்குறுதி நிறைவேற்றணும். அப்போ அது மாதிரி நோய்கள் இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு உள்ளது இருக்கும். சில பேர் மறைக்குவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்களே தவிர, நோய் இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா? எந்த மனுஷனை எடுத்தாலும் அவன்கிட்ட வந்து 100% எல்லாம் ஃபிட்டாகலாம் இருக்காது. அதில் ஒரு நேரத்தில் நல்லா இருந்தால் ஒரு நேரத்தில் நோய் இல்லாமல் போயிடுவான். அந்த மாதிரி வகையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிங்கிறதை கவனத்தில் கொண்டு நீங்கள் நிறைவேற்றினால், வாக்குறுதி நிறைவேற்றணுங்கிற ஒரு ஈமானுடைய ஒரு பண்பு அதில் வெளிப்படும். அதே நேரத்தில் வந்து இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிறந்த முறை. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இருக்குது. என்ன அனுமதி இருக்குது? பிடிக்கலையா, என்ன காரணம் பிடிக்கலைன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ண பிறகு கூட ரத்து பண்ணுறதுக்கான உரிமை ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிறதுனால, நீங்கள் இப்படி நினைச்சால், சட்டப்படி நினைத்தால் உங்கள்கிட்ட என்ன சட்டப்படி குற்றம் வராது. இதய நோயாளி இருக்கிறாங்க, எனக்கு வேணாம், நான் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு காரணத்தை சொன்னீர்களே. ஆனால் அதே மாதிரி பெண் தரப்பில் மாப்பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டோம், அது வேணான்னு சொல்வார்களே. ஆனால் அப்படி சொல்லி நிராகரிக்கிற உரிமை ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்கிறது. அதில் ஒன்றும் சட்டப்படி குற்றத்தில் ஒன்று வராது, பாரதூரமான குற்றமாக அது ஒன்று வந்துடாது கல்யாணம் பண்ணுறது. ஏன்னா இதய நோய்ங்கிறதெல்லாம் அவங்க மறைச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தில் கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம். மறைக்கவே இல்லை, அதனால கூட என்ன செஞ்சுருக்கலாம், பின்னாடி தெரிய வந்திருக்கலாம். என்ன வந்தாலும் இல்லற வாழ்க்கைக்கு வந்து இது பாதிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் மறுத்தால் அது வந்து உங்களுக்கு ரைட் இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டு கூட சில காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி வேணாங்களாம், மனைவி கணவனை வேணாங்களாம், சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் அந்த கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரைட் உங்களுக்கு இருந்தாலும், சிறந்த நிலை எது? வாக்குறுதி நிறைவேற்றுறது தான் சிறந்தது. இருக்குன்னு நல்லா நன்மை தருவான். இதே நோயில் பின்னி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இதே நோயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நோய் இல்லை, கல்யாணம் பண்ணி 6 மாதத்துக்கு பிறகு அந்த நோய் வந்துட்டு அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நினைத்து பார்த்து இருப்பது ஒரு உயர்வான நிலை. அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை நம்பி ஈமானுடைய உறுதி அதிகத்தை காட்டக்கூடியதாக அது அமையும். வேணான்னு ரத்து பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு பிந்திய உரிமை இருக்கும்போது கல்யாணத்துக்கு முந்தைய உரிமை இல்லையா? கல்யாணம் நடந்த பிறகு நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கு ரைட் இருக்கும் பொழுது, கல்யாணமே நடக்கலைங்கும் போது அந்த ரைட் இல்லாமல் போயிடும். ரைட் இருக்கிறது,
எது சிறந்தது? இந்த பழிக்கு பழி வாங்குற ரைட் இருக்குது மார்க்கத்தில், மன்னித்து விடுவது சிறந்ததுன்னு இருக்கா இல்லையா? ரெண்டும் இருக்குல்ல. ஒருத்தன் வந்து அடித்தா திருப்பி அடிக்கலாம், அட போடா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறது அது சிறப்பானது. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் வந்து இதை வந்து கல்யாணம் பண்ணி கொண்டீர்களே ஆனால் அது வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 10வது கேள்வி,